ஹலோ கைஸ், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். ஸோ கைஸ், நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, நீடில் நோஸ் ஃபிஷ்ஷை பற்றி ஒரு வீடியோ கேட்டிருந்தாரு. ஸோ அதனால் நம்ம ஏஷியன் நீடில் நோஸ் காரை பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம இந்தியாவில் கூட ரிவர் சிஸ்டமில் பார்க்கலாம் ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் நீடில் ஃபிஷ். ஸோ இந்தியாவில் இருக்க நீடில் ஃபிஷ்ஷோட எனக்கு அந்த ஃப்ரெஷ் வாட்டரில் இருக்கிறது வாட்டர் பேராமீட்டர்ஸ் தான் எனக்கு தெரியாது. ஸோ அதெல்லாம் எடுத்து அதை தனியாக வச்சு வளர்த்தி அதெல்லாம் வாட்டர் பேராமீட்டர்ஸ் என்னன்னு தெரிஞ்சுட்டு தான் நம்ம சொல்ல முடியும். ஏதோ இருந்தாலும் என்னால் சொல்ல முடியாது. ஸோ அதனால் நம்ம அக்வேரியம் ஹாபியில் இருக்க ஏஷியன் நீடில் நோஸ் காரை பற்றி பார்த்துடலாம். ஸோ கைஸ், நீங்கள் இந்த அலிகேட்டர் காரு, இந்த நீடில் நோஸ் காரு, இந்த காரில் எந்த வெரைட்டியாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. எல்லாமே ரொம்ப பெருசாக வளருது ப்ரோ. எனக்கு இந்த பெருசாக வளருது, என்கிட்ட டேங்க்கில் இடம் இல்லை, இதை வாங்கி வளர்க்கணும்னு ஆசை இருக்குது, ஆனால் ரொம்ப பெருசாக இருக்குது ப்ரோ அப்படின்றவங்க இந்த ஏஷியன் நீடில் நோஸ் காரை சூஸ் பண்ணுங்கள். இது ஒரு கார் ஃபேமிலி ஃபிஷ் கிடையாது. பட் இது பார்க்க கார் மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு அப்படி கூப்பிடுறாங்க. பட் இதெல்லாம் அந்த நீடில்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த கார் லுக் தரும். ஸோ அதனால தான் இதுக்கு அப்படி கூப்பிடுறாங்க. ஸோ இது கார் ஃபேமிலி கிடையாது. பட் இதோட ஹண்டிங்லாம் பார்த்தீங்கன்னா கார் மாதிரி தான் இருக்கும். பட் கார் எப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாக போய் ஹண்ட் பண்ணி சாப்பிடும் பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் பண்ணும். அண்டு சம்டைம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சரண் அப்படியே மின்னல் மாதிரி டேங்க்கில் பாஞ்சு ஹண்ட் பண்ணும். ஸோ இந்த ஃபிஷ்ஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்ரெசிவான ஒரு ஃபிஷ். இதுக்கு ஃபீடிங் பண்ணுற நடுவில் நம்ம கையை கொண்டு போயிடக்கூடாது. ஏன்னா இதுங்களுக்கு நீடில் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா வாய், அதில் குட்டி குட்டியாக நிறைய பல் இருக்கும். ஸோ அதை நம்ம கையில் சின்ன அளவுக்கு டேமேஜ் பண்ணதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஃபிஷ்லாம் பார்த்தீங்கன்னா வைல்டில் கிட்டத்தட்ட 18 இன்ச்சஸ் வரைக்கும் வளரும். பட் கேப்டிவிட்டியில் பார்த்தீங்கன்னா இதால் கிட்டத்தட்ட ஒரு 12, 15, 16 இன்ச்சஸ் வரைக்கும் வளரலாம். ஸோ அதனால் புதுசாக இந்த மான்ஸ்டர் ஃபிஷ்லாம் வளர்ப்பீங்க பார்த்தீங்களா டேங்க்கில், அரோவானா, பீகாக் பேஸு, ஆஸ்கரு, இந்த மீன்லாம் வளர்ப்பீங்களே. ஸோ அவங்க ஒரு மீன் ஆட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா இந்த நீடில் நோஸ் காரை ஆட் பண்ணலாம். ஐ மீன் ஏஷியன் நீடில் நோஸ் கார், ஓகேங்களா, இதை ஆட் பண்ணலாம். அண்ட் கைஸ், இது பெல்லட்ஸ் எடுக்குமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுக்கு பெல்லட்ஸ் யாரும் டயட்டில் அவ்வளோ ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. ஸோ இது பெல்லட்ஸ் எடுக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் இதுக்கு ஃபீடிங்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் லைஃப் ஃபிஷ்ஷஸ் இல்லாட்டி பிளட் worms அந்த மாதிரி தான் கொடுத்து தான் அதை ஃபீட் பண்ண முடியும். ஸோ இந்த மீனை நீங்கள் வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மீனுக்கான மினிமம் டேங்க் சைஸ் 4 feet டேங்க் கொடுங்க, அது கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வேறு வெரைட்டியோட நீடில் நோஸ் ஆட் பண்ணிங்கன்னா அங்கே சம்பவம் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ சண்டை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது சம்டைம்ஸ். ஸோ அதனால் ஒரே ஒரு வெரைட்டி மட்டும் இருக்கட்டும் டேங்க்கில் நீடில் நோஸ். ஸோ கைஸ், நம்ம வாங்க இதோட வாட்டர் பேராமீட்டர்ஸை பற்றி தெரிஞ்சிக்கலாம். ஸோ கைஸ், முதல்ல நீங்கள் இதோட வாட்டர் பேராமீட்டர்ஸில் pH லெவல் பார்த்தீங்கன்னா 6.5 இருந்து 7.5 மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் வாட்டரோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 22 செல்சியஸ்லேருந்து 26 செல்சியஸ்க்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் கைஸ், இந்த ஃபிஷ்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர் அண்ட் இந்த பிளாக்கிஷ் வாட்டரில் கொஞ்சம் தூரம், ஐ மீன் ரொம்ப பிளாக்கிஷ் வாட்டர் டீப்பாக போகாமல் அந்த கொஞ்சம் அது தொட்ட மாதிரி ஏரியாவில் காணக்கூடிய மீன்கள் தான் இதெல்லாம். இது பிளாக்கிஷ் வாட்டருக்குள்ளேயே இருக்குமான்னு எனக்கு சரியாக தெரியல. இந்த ஃபிஷ்ஷை பற்றி யாருக்காவது தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதை பற்றி வீடியோ போடுற ஒரே தமிழ் யூடியூபர்னால் அது நான் தான். ஸோ அதுக்காகவே ஒரு லைக் அண்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது கார் வளர்க்கணும்னு நினச்சாங்கன்னா இந்த காரை அமுச்சு விடுங்க, இது அவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இன்னும் நிறைய வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா, வித்தியாசமான மீன்கள்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நிறைய இருக்குது நம்ம அக்வேரியம் ஹாபியில். அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ப்ளேலிஸ்ட்டில் இந்த டாப் 10 லிஸ்ட்டு, நானோ ஃபிஷ்ஷஸ் அப்படின்லாம் போட்டிருப்போம். ஸோ நீங்கள் ப்ளேலிஸ்ட்டை தொட்டு பார்க்கலாம். ஸோ தமிழில் நான் மட்டும்தான் போட்டிருக்கேன்றது எனக்கு எப்படி தெரியும்னு கேட்டிங்கன்னா, இது பிளாக்கிஷ் வாட்டர்லேயே இருக்குமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸோ அவங்களோட வீடியோஸும் பார்க்கலான்னு சர்ச் பண்ணி பார்த்தேன். இல்லவே இல்லை. ஆங்களா, இந்த மாதிரி அற்புதமான மீன்களை பற்றிலாம் யாருமே போடுறது இல்லையா ஏன்? ஸோ அதனால தான் நாம் வந்திருக்கோம். ஸோ கீப் ஆன் சப்போர்ட்டிங் கைஸ். See you next video. Bye bye guys.